உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டுமா சமையல்ல? வேண்டாமா தாயே, எனக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு பிரேமி கிட்ட போய் வத்தியம் வைப்பேனி. நல்லதே நினைக்க தெரியாது உங்களுக்கு. புது கொடுத்தன வராங்களே மாடிக்கு, யாருன்னு தெரியுமா உனக்கு? சரியா தெரியல. ஒன் ரூம்ல தானே பிரேமி தங்கியிருக்கா, தெரியாதா உனக்கு? யாரோ வந்து மாடியெல்லாம் ரூமா பார்த்துட்டு போனாங்க. நான் அந்த பக்கமே போகல. புதுசா மாடிக்கு கொடுத்தன வரவங்க முன்னால சண்டை கண்டை போட்டு மானம் போறாப்பல பண்ணி வைக்காத. நான் தான் இப்போ சண்டையெல்லாம் ஆரம்பிச்சு வைக்கிறேன்னா நீங்க ஆரம்பிக்கிறதே இல்லையா? சரி, இப்ப இதுக்கு ஆரம்பிக்காத நீ. ஆமா, உங்க அண்ணன் கிட்ட போய் கேட்டு பாரு, இன்னும் விவரம் தெரியும். யாரோ புதுசா கல்யாணம் ஆனவங்களா, அது மட்டும் தெரிஞ்சது. மாசம் ரெண்ட் என்ன தெரியுமா? 10,000 ரூபாயா. 10,000 ரூபாயா? 10 மாசம் அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய் வந்தாச்சு, அது மட்டும் தெரிஞ்சது. கல்யாணமாய் புதுசா கொடுத்துன வர பொண்ணும் புள்ளியும் ஒரு பிளாட் எடுத்துட்டு போக மாட்டாங்களா? நம்ம அப்சஸ் தான் கிடைச்சதா? கள்ளி பொட்டியின் ட்ரங்கு பொட்டிமா நேத்துல இருந்து வந்து இறங்கிட்டே இருக்கு, இன்னமும் வந்துட்டு இருக்கு. அதுவும் மண்டையா இருக்கு. பையனும் பொண்ணும் பெரிய இடமா தான் இருக்கணும். அக்கா 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 அக்கா, அங்க வந்தாச்சு, மாடி கொடுத்துருக்காங்க, வந்தாச்சு. ஓம் நமோ நாராயணாய நமஹா. ஐயே, எதுக்கு இந்த லைட்டை கையிலே வச்சுட்டு இருக்கீங்க? மங்களகரமா நீ கையில குத்து விளக்கு எடுத்துட்ட. வெறும் கொடையோட வந்தா பரதேசி கோலம் போற மாதிரியா இருக்கு. எத்தனை தடவை பரதேசி கோலம் போறது, அதான் எலக்ட்ரிக் விளக்கு எடுத்து வந்துட்டேன். ஆட்டோல எதையும் விட்டுட்டு வரலையே? ஆட்டோல எதுவும் விடல, நீங்க தான் கிளம்பும் போது அதை மட்டும் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க. இல்லையே, எல்லாத்தையும் ஞாபகமா ஒண்ணு ஒண்ணா எடுத்து தானே வச்சேன். எதை விட்டுட்டு வந்தேங்கிற? உங்க மனச. ஆனா நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். மிஸ்டர் அனந்த சயனம், அனந்த சயனம், அனந்த சயனம். ஐயோ, கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி 3 தடவை இப்படி சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். 30 வருஷமா கேட்டு கேட்டு பிளட்ல ஊறி போயிடுது. வாங்க வாங்க. அடாடாடாடா, வீட்டுக்குள்ள நுழைய செய்ய பெருமாளே நம்ம வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு பார். மிஸ்டர் அனந்த சயனை கூப்பிடுறார், பெருமாள் இல்ல. பெருமாள்னா உனக்கு பிடிக்காத? வாங்க வாங்க வாங்க. பிரேமி, நீதான் அந்த பிரேமியா? ஆடிட்டர் உன்னை பத்தி சொல்லிட்டே இருப்பார். அவர் சொன்னதை கேட்டு மனசுல படம் போட்டு ஒன்னு விஷுவலைஸ் பண்ணி வச்சிருக்க. படம் போட்டது இருக்கட்டும், நேர்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கா பிரேமி? கோபிச்சு கூடாது, 100% ஜாஸ்தியாவே இருக்கா. எங்க அவங்க வரலையா? நியூலி மேரிட் கப்பிள். நாங்க தான் அந்த புதுசா கல்யாணம் ஆன கப்பல். சரி, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா. வந்தாச்சு. காலார நடந்துட்டு இப்படி பார்க்கில் வந்து உட்காருறது இருக்கே, என்ன ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் பார்த்தீங்களா? அதுலேயும் உட்காந்துக்கிட்டு இறஞ்சி வாயை விட்டு பாடினா அதை விட நிம்மதி வேற என்ன இருக்கு? நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே. அடப்பாவி, இப்படி ஒரு ஜென்மம் சங்கீத ரசனையே இல்லாத முண்டமா இருக்கானே. நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத துன்பம் பெருகுதே, நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத துன்பம் பெருகுதே, அணைந்த தீபமாய்
ஆகி போனதே அணைந்த தீபமாய் ஆகி போனதே உடைந்து போன சிலை ஆனதே வாழ்க்கை அணைந்த தீபமாய் ஆகி போனதே உடைந்து போன சிலையானதே என் வாழ்க்கை அணைந்த தீபமாய் ஆகி போனதே உடைந்து போன சிலை ஆனதே இந்த நிலை என்று மாறுமோ இந்த நிலை என்று மாறுமோ உன்னை காண அந்த நாளுமே வந்து சேருமோ நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே என் கையை பாரு புல்லரிச்சு போச்சு. அப்படியே வெளியே வேணா எடுத்து பாரு கையை. என்னம்மா பாடுற கண்ணு. ஆனா இந்தியாவோட கலைச்செல்வம் எல்லாம் இப்படி பார்க்கல வீணாகிட்டு இருக்கேன்னு தான் என்னுடைய வருத்தம் எல்லாம். அண்ணா பேர் என்ன கண்ணா? பன்னீர்னு கூப்பிடுவாங்க. ஆனா முழு பேரு பன்னீர் செல்வம். அடாடாடாடாடாடா, செல்வத்தை பேர்ல வச்சிருக்க, இசை செல்வத்தை உன் குரல்ல வச்சிருக்கியே. என்ன குரல், என்ன சாரீரம். இட் இஸ் ஆல் தி ஒர்க் ஆஃப் தட் 3-letter guy up above the world so high. அண்ணா நீ ரொம்ப சின்னவன், இருந்தாலும் நான் அண்ணான்னு கூப்பிடுறேன். ஏன் தெரியுமா, அந்த மும்மூர்த்திகளும் உன் நாக்கில் குடி கொண்ட மாதிரி. ஐயோ உண்மைன்னு தான் சொல்லணும். அது நீங்க இல்லை. சார் யாரு? ஒரு எளிய கலாபிமானி, கனாய்சீர மார்க். தப்ப நினைச்சுக்க மாட்டேங்குன்னு. இந்த ஏழையோட எளிய காணிக்கை ரூபா நோட்டு மாலை. என்ன சார் இதெல்லாம் எதுக்கு சார்? உங்க பாராட்டு இருந்தா அதுவே போறாதா? என்ன என்றியா? 10-2 ரூபா தான் ரூபாயா முக்கியம்? 10-2 ரூபாய்க்கு பின்னால இருக்கிற பாராட்டு இருக்கே, அது 10 கோடி பெறாதா? தம்பி பன்னீர், சிந்து பைரவி பார்த்துருக்கேல்ல சினிமா, அந்த ஜேகேபிக்கு ஒரு கிளிஞ்சல் மாலையை போட்டானே ஒரு மீனவன், பார்த்தில்ல? ஜனாதிபதி விருதுக்கு சமன்னுட்டானே அந்த கலைஞன். ஆமா ஆமா ஆமா, நீ கலைஞன், நீ நல்லா இருக்கணும்மா, நீ நல்லா இருக்கணும். அடப்பாவி, என்னதுங்க கையிலையும் செல்வத்தை வச்சிருக்கிய கண்ணு? நீ புரியலையே. நீ பெரிய சக்கரவர்த்தி ஆக போற ராஜா. இந்த மாதிரி ஒரு கைரேகையை நான் என் வாழ்நாள்லயே பார்த்ததில்லை. அப்படி ஒரு ஜாதகம் அது. அப்படியா? சார் யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. நீ கேட்கவே இல்லையா? சரி, இப்பதான் சொல்லுங்களேன். இப்படி சிரிச்சிங்கன்னா என்ன சார் அர்த்தம்? புரியலையே. நான் யாருன்னு சொன்னா உனக்கு நம்பிக்கை வராது, நீ சிரிப்ப. அதான் முதல்லயே நான் சிரிச்சிட்டேன். சரி, சிரிக்கல, சொல்லுங்க. மதுரையை கடைசியா ஆண்ட பாண்டியராஜன் பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். வேண்டாம் விடு. அந்த பாண்டியனுடைய வம்சாவளியில வந்தவன் நான். பாண்டிய ராஜா பரம்பரையா? இந்த பாண்டியராஜன் பரம்பரையா? சிரிப்பேன்னு சொன்னல. நிஜமாவா? எதுக்கு போய் சொல்லணும்? அந்த பாண்டிய பரம்பரை சொத்தெல்லாம் மட்டும் இருந்திருந்துச்சுன்னா இப்ப மதுரையே என்னது தெரியுமா? ஒரு தாலுக்காவியா இனாமா கொடுத்துருப்பேன் உனக்கு, உன் இசை ஞானத்துக்கு.
பிசாத்து இந்த ரூபா நோட்டு மாலையா போடுவேன். 10 2 ரூபாய 10 தாலுக்காவா நினைச்சுக்கிறேன். ஆமா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரங்கே அப்படின்னு கைதட்டி கூப்பிட்ட காலம் போய் யாரானேன்றானுங்க என்ன பார்த்து. என்ன பண்றது, சாரட்ல போயிட்டு இருந்த ராஜா பரம்பரைக்காரன்லாம் இன்னைக்கு பஸ்ல போயிட்டு இருக்கானுங்களே. யா யா, இட் இஸ் ஆல் தி ஒர்க் ஆஃப் தட் 3-letter guy up above the world so high. காலத்தின் கட்டாயம். இருந்தாலும் கண்ணா, ராஜ பரம்பரையில் வந்த சில பழக்கங்களை விட முடியுதா? தொட்டில் பழக்கம். சங்கீதம் கேட்டா போதும், கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றேன். கொடுத்து கொடுத்து செவந்த கை இல்லையா இது கண்ணு? ஆமா, வாங்கி வாங்கி செவந்த கை சார் இது. வெக்கமா இருக்கு சார். வெக்கப்படாத, ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த மாதிரி கொடுக்கிற பழக்கமெல்லாம் ரத்தத்திலேயே ஊறி போயிடுது இல்லையா? எங்க போனாலும் எங்க மதுரை, எங்க பரம்பரை, இதை என்னால மறக்கவே முடியாது கண்ணு. உனக்கு தெரியாது. என்ன தெரியுது? தெரியலையே. வாசனை வரல? மண் வாசனை. எங்க மதுரை மண்ணு கண்ணு இது. நாம் போறது ஆம்ஸ்டர்டாமா இருந்தாலும் சரி, மேட்டூர் டேமா இருந்தாலும் சரி, லிவர்பூலா இருந்தாலும் சரி, ஸ்விம்மிங் பூலா இருந்தாலும் சரி, என் கையில இந்த மண் இருந்துகிட்டே இருக்கும். என் பையில எப்பவும் பத்திரமா இருக்கும். தட் இஸ் மை பேட்ரியாட்டிசம். நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அதான் இந்த ட்ரெஸ்ஸா? எஸ், ஒயில் இன் ரோம் பி எ ரோமன். அதான் வந்தாச்சே, கோட்டை கட்ட வேண்டியதானே? கட்டலாம், ஆனா சட்டையில் உள்ள ஓட்டை தெரியுமே. சரி, ஹேட்டை எடுக்க வேண்டியதானே? ஹேட்டை எடுத்தா தலையில உள்ள சொட்டை தெரியுமே. லண்டன்ல இருந்தேன் 15 years. I was just rolling in pounds. I mean British pounds. என்னதான் ஆயிரக்கணக்கில் பவுண்டா சம்பாதிச்சாலும் தாய்லாந்து தான் இல்லையா? தாய்நாடு தான் இல்லையா? திரும்பி வந்துட்டேன். உங்க பங்களா எங்க இருக்கு? வந்து பாக்குறேன்னு. இருந்தா தானே கண்ணு வந்து பார்க்கறதுக்கு. சம்பாதிச்சது எல்லாத்தையும் தான் இங்க வந்து விட்டுட்டனே. அனாதை ஸ்கூலு, பள்ளிக்கூட டொனேஷன், அப்படி இப்படின்னு. ஆனா இப்போ என்ன சார் ஆச்சு? எத்தனையோ பேரை படிக்க வச்சேன்டா ராஜா. ஆனா என் சொந்த மகளுடைய பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு வழி இல்லாம இருக்கேன்டா கண்ணா. இருக்கு. நீ சொன்ன நம்புறியா? நம்ப மாட்டேன், எனக்கு தெரியும். எவ்வளவு ரூபாய் ஃபீஸ் கட்டணும் சார்? சாரி ராஜா, நான் ஏதோ என் ஃபேமிலி மேட்டர்லாம் உங்ககிட்ட தேவையில்லாம சொல்லிட்டு நான் கிளம்புறேம்மா. சார் பரவாயில்ல சார், எவ்வளவு ரூபாய் கட்டணும் சொல்லுங்க ப்ளீஸ். 200 ரூபாய் கட்டணுமா? அதுவும் நாளைக்குள்ள. அதெல்லாம் வேண்டாம்மா. இந்த முத்துப்பாண்டி வேற யாருகிட்டையும் கை நீட்டினதா சரித்திரமே இல்லை. நீ சரித்திரத்தை மாத்தாது, தயவு பண்ணி மாத்தாது. சார், நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்க, ஆனா நான் யாருக்குமே உதவி பண்ணதில்லை. இதுவே நான் செய்யற முதல் உதவியா இருக்கட்டும். செய்யற முதல் உதவியே ஒரு ராஜகுலத்தை சேர்ந்த ஒரு மதுரை ராஜாவுக்கு செஞ்சுட்டு கிரெடிட்டை தட்டின்னு போடலான்னு பாக்குறியா நீ? வேண்டாங்கண்ணு, வேண்டாம். இருக்கட்டும், பரவாயில்லன்றியா? ஐயோ, இப்படி கம்பல் பண்றியே. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் லங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி மதுரை வேந்தனை கலங்க வைக்க பாக்குற நீ. ஐயோ, என்னம்மா கண்ணு. கை நீட்டி இன்னொருத்தர்கிட்ட காசு வாங்கும் போது இந்த கை என்னமா கூசுது தெரியுமா? ஆனா
ஒரு கண்டிஷன். இது வெறும் கடன். கானா டானா இன்னன்னா. இன்னைக்கு என்ன மண்டேயா? அடுத்த மண்டே திருப்பி கொடுப்பேன். வாங்கிக்கல சண்டே. சண்டை போடுவேன், வாங்கிக்கிற வரைக்கும் சண்டை போடுவேன். ஓகே மைசன்? ஓகே சார். பன்னீர், நீங்க பன்னீர்ல குளிக்க வேண்டிய ஆளு. இந்த கை ரேகை சொல்லுது, அவ்வளவு ஸ்ட்ராங் கை இது தெரியுமா? என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய கை மாதிரியா அது? எவ்வளவு ஸ்ட்ராங். எங்க காடஸ் மதுரை மீனாட்சி will bless you my son. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். கடைசியா இந்த மாலையில இருக்கிற ரூபாயெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருக்கன்னு. இது மகா பொல்லாத ஊரு. இங்க அண்ணன்டா அப்படி நகரும் போதே கைட்டின்றுவானுங்க. அவனாவது பார்த்துக்கோ. போயிட்டு வரியா? வரேன் சார். முதல் 20 ரூபா, வரவு 200 ரூபா. இன்னும் கொஞ்சம் கூடவே கேட்டிருக்கலாம் போல இருக்கே. கொடுத்துருப்பானே இந்த அப்பா. மாமி, பிரேமி, வா வா வா, உட்கார். என்ன மாமி, பைப்ல தண்ணிலாம் ஒழுங்கா வருதா? கொட்டுறதுன்னு சொல்ல மாட்டேன். கிருஷ்ணா நதியை நேரா நம்மாத்து மாடியில் வந்து பாயிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு வெள்ளம் பைப்பை திறந்தா. உன் மனசு மாதிரி. மாமி, ஃபீல் அட் ஹோம். சவுத்துல எல்லாம் இஷ்டத்துக்கு கிறுக்கலாம், ஆணி அடிக்கலாம், கொட்டம் அடிக்கலாம். நாங்க என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டோம். அதெல்லாம் பண்றதுக்கு குழந்தையா குட்டியா ஹாஃப் செஞ்சுரி போட்ட 2 ஜீவன்கள். அவருடைய ஃபேன் நான், என்னுடைய ஃபேன் அவர். உங்க 2 பேருக்கும் ஃபேன்லாம். பாருங்க, நீங்க இந்த வீட்டுக்கு வந்தது வெங்கடேச பெருமாளே பத்மாவதி தாயார் சமேதரா குடி வந்த மாதிரி இருக்கு. அதுல ஒரு சின்ன திருத்தம். திருத்தமா? அதுல என்ன திருத்தம்? அவர் பெருமாள், ஆனா நான் தெரியும். நீங்க வள்ளி தெய்வானை 2 in 1. மடி, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? நானும் வெங்கடேச பெருமாள் மாதிரி ஒருத்தரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தான் இருக்கேன். வெங்கடேச பெருமாள் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருவாரா? பெத்த பெருமாளும் காத்து பெருமாளும் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. என்ன சிரிப்பிடிமா அது? எவன் கொடுத்து வச்சிருக்கானோ? உனக்கு என்ன நட்சத்திரம்? மகம். மக நட்சத்திரக்காரங்க ஜெகத்தையே ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே. ஆள்றதுக்கு எந்த ராஜ்யத்தை பிடிக்கலான்னு தினம் வேர்ல்டு மேப்பை புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்கேன். ஆஸ்திரேலியாவை பிடிக்கலாமா, ஆப்பிரிக்காவை பிடிக்கலாமான்ட்டு. உங்களுக்கு ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன். அடா 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 அடா, அற்புதமா இருக்கேம்மா. அது இருக்காதா பின்ன? பிரேமி கொடுத்தா எப்படி இருக்கும்? தேங்க்யூமா. உங்களை ஒண்ணு கேட்கலாமா? என்ன கேள? நீங்க தலைக்கு டை போடுறீங்களா? ஐயோ இல்லையம்மா. இல்ல, போடுறீங்க. இந்திரா காந்தி மாதிரி இருக்க வெள்ளை டை போடுறீங்க.
నిద నిద ప ప ప ధ